ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளிங்க. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட போறோங்க. சாமி வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியே சேர்ந்து சூப்பரா வந்து என்ஜாய் பண்ண போறோங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா தீபாவளினாலே வந்து நோம்பு எடுத்து சாமி கும்பிடுறது வழக்கங்க. நோம்பு எடுக்கிறது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதிரசம் எல்லாம் செஞ்சு நோம்பு சட்டி வச்சு அதுல வச்சு சாமி அதுலயே இன்னும் கொஞ்சம் பொருள் எல்லாம் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடுறது வழக்கங்க. எப்பவுமே வருஷம் வருஷம் அது போலதாங்க செய்வோம். இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா அதே போல செய்யலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் வந்து எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா மறுநாள் வந்து நோம்பு எடுக்கிறதுங்க. நோம்பு எடுத்துட்டு அடுத்த மறுநாளும் பாத்தீங்கன்னா கறி தாங்க நம்ம வீட்டுல. தொடர்ந்து 3-4 நாள் கறியே தாங்க. சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நோம்பு எடுக்கிறதுக்கு வந்து பருப்பு குழம்பு தாங்க சமைக்கணும். வெஜ் தான் சமைக்கணுங்க. வெஜ் வந்து சமைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா காலையில வந்து எழுந்தாச்சு என்னென்ன சமையல் சமைச்சு சாமி கும்பிடுறோம் அப்படின்றத பாக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க. எப்பயும் போல சனிக்கிழமை பண்டகெல்லாம் கும்பிட்டோம்ல, அதே போலதாங்க சமையல் வந்து சமைச்சு வந்து கும்பிட போறோங்க. வாங்க எப்படி சமைச்சு சாமி கும்பிடலான்றத பார்ட் 1 பார்ட் 2 வந்து போடலான்னு சொல்லி நினைச்சிருக்கேன். மறக்காம வந்து சமையல் செய் சேனலை பாக்குறவங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மழைனாலே தீபாவளினாலே என்ன மழை தாங்க. பட்டாசு வெடிக்கிறோமோ இல்லையா, மழை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துருங்க. அதே போலதான் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மழை வந்தாச்சு. காலையில இருந்தே நைட்டு இருந்தே வந்து மழை ஸ்டார்ட் ஆயாச்சுங்க. நைட்டு நாங்க தீபாவளிக்கு நோம்பு எடுக்கிறதுக்கு நைட்டே வந்து பட்டாசெல்லாம் வெடிச்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு மழை வந்துச்சுன்னா நைட்டு பட்டாசு வெடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் உஷாரா வந்து பாத்தீங்கன்னா நைட்டே வந்து பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டாங்க. மழை வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். பின்னாடி எல்லாம் ஒரே மழைங்க. மழைனா ஒரு மோடம் மாதிரி தூரிக்கிட்டே இருக்கு மழை. சரி வாங்க, பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே தாங்க இருக்கணும். இப்ப வாங்க எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி பாக்கலாங்க. பாருங்க, கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமா வதங்கியாச்சு. இப்ப வந்து இதை வந்து எடுத்து நம்ம சாம்பார்ல போட்டுடலாங்க. சாம்பார் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சாம்பார் எப்படி செய்யறதுன்னு சொல்லி ரெசிபி போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இப்ப வாங்க, அப்படியே வந்து சாம்பார் ரெடியா இருக்கு. இதுல வந்து போட போறாங்க அம்மா. சூப்பரா இருக்குங்க சாம்பார். கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் கூட போட்டுக்குதுங்க. குட்டிஸ் குடிச்ச மாதிரி வந்து சாம்பார் வந்து செஞ்சாச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டேஸ்டே பார்க்காம தான் வந்து சமைக்க போறோம். அனுஷ்கா வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் கட் பண்ணின்னு இருக்கிறாங்க. கட் பண்ணிட்டு கழுவி குட்டி குட்டியா கட் பண்ண. இப்போ வந்து தாளிச்சதை வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து சாம்பார்ல போட்டுடுறாங்க. சூப்பரான சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா ரெடி. பாருங்க, ஜம்முன்னு வந்து சாம்பார் ரெடி. கண்டிப்பா நீங்களும் வந்து இதே போல செஞ்சு பாருங்க. அப்படியே மூடி வச்சிடலாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாதம் வந்து ஆல்ரெடி வந்து வடிச்சு வச்சாச்சு. நல்லா சுட சுட சாதம் வந்து ரெடி. இந்த பக்கம் தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுக்குது. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு செய்யறதுக்காக பீன்ஸ் பொரியலாங்க. பீன்ஸ் பொரியல், பீன்ஸ் அவரைக்காய்லாம் போட்டு பொரியல் செய்ய போறாங்க. பீன்ஸ் கொஞ்சமா இருந்துச்சு, அவரைக்காங்க இதுவே பாத்தீங்கன்னா 1/2 கிலோக்கு மேல இருக்குங்க. போட்டுக்கிறாங்க. போட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்தா சூப்பரான அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி. கண்டிப்பா நீங்களும் இதே போல வந்து செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளவுதான்ப்பா. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பொரியல் வந்து ரெடிங்க. இத வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பாத்திரத்துல வந்து மாத்தி வச்சுக்கிறாங்க. அடுத்ததா வந்து உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறாங்க அப்படின்றத பாக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5-2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு பொரியலுங்க. குட்டிஸ் எல்லாம் நல்லா உருளைக்கிழங்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால கொஞ்சம் அதிகமாவே வந்து செஞ்சாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கு அப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். டேஸ்டா இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து. இந்த ஸ்டைல நீங்க செஞ்சு பாருங்க. கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா வந்து கருவேப்பிலை. பருப்பு பாத்தீங்கன்னா இங்க ஊற வச்சு வச்சிருக்காங்க. இது வந்து கடலைப்பருப்பு வச்சுதான் நம்ம இன்னைக்கு வடை செய்ய போறோங்க. கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு ஊறி இருக்கு. இது வந்து தண்ணி வடிகிறதுக்காக இந்த கூடையில வந்து போட்டு வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்துங்க. கருப்பு உளுந்து வச்சு உளுந்து வடை கொஞ்சம் செய்யலாம்னு சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ ஊற வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா ஊறியாச்சு. கொஞ்ச நேரத்துல நம்ம பருப்பு வந்து இந்த பருப்பை கிளீன் பண்ணிட்டு எப்படி வடை செய்யலான்றத பாக்கலாங்க.
இது அப்படியே இருக்கட்டும். இப்ப வாங்க உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுட்டாங்க. அம்மா போட்டுக்கிறாங்க. உப்பு போட்டுட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன மசாலா போட போறோம் அப்படின்றத பாக்கலாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு போட்டுதான் வேக வச்சிருக்கோம். அதனால வந்து கொஞ்சமாவே வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து வதங்கணுங்க. சூப்பரா இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொரியல். கண்டிப்பா நீங்களும் வந்து இதே ஸ்டைல வந்து செஞ்சு பாருங்க. நீங்க எப்படி செய்வீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து தோலெல்லாம் வேக வச்சுட்டு தோல் உரிச்சு வச்சுட்டேங்க. கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததா மசாலா போட்டுக்கிறாங்க. மசாலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அதிகமா இருக்கிறதுனால. உப்பு போட்டுட்டு மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. குழம்பு மிளகாய் தூள் தாங்க போட்டுக்கிறாங்க. இதுலயே வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த உருளைக்கிழங்க வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து கொஞ்ச நேரம் வந்து பச்சை வாசனை எல்லாம் போய் ஃப்ரை ஆகணும். குட்டீஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்குங்க. இப்போ அடுத்ததா நம்ம வேக வச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்க வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்குங்க. போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி தேங்காய் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆயிடுங்க. இப்போ தேங்காய் கொஞ்சமா போட்டுக்கலாம். அவ்வளவுதான்ப்பா. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி எடுத்தா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. கொத்தமல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். இப்போ வந்து போட வேண்டாம். உருளைக்கிழங்கு பொரியல் வந்து பாத்தீங்கன்னா அம்மா செஞ்சுட்டாங்க. சூப்பரா இருக்குங்க. நல்லா மணமா இருக்கு. நம்ம அம்மா செஞ்ச வந்து அப்படியே வந்து எடுத்து இன்னொரு பாத்திரத்துல வந்து மாத்தி வச்சிடுறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேலை கம்மி தாங்க. ஏன்னா அம்மா செய்யறதுனால கொஞ்சம் நான் வந்து சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் மட்டும் செஞ்சு கொடுக்குறேன். அம்மாவே தாங்க இன்னைக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சமையல் வந்து சூப்பரா வந்து அம்மா செஞ்சா யாருக்குதான் பிடிக்காது. இன்னைக்கு ஒரு புடி இந்த சாமி கும்பிட்டு நல்லா வந்து திருப்தியா வந்து சாப்பிடலாங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடிங்க. கண்டிப்பா வந்து நீங்க இதே போல வந்து செஞ்சு பாருங்க. அவ்வளவுதான்ப்பா. உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி. பாத்தீங்கன்னா நல்லா தாராளமா வந்து தண்ணி வச்சாச்சுங்க. தண்ணி கொதி வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சமா வந்து கடலைப்பருப்பும் தேங்காவும் வந்து போட்டுடலாங்க. இது வந்து நல்லா வேகணும். அதனால ஃபர்ஸ்டே வந்து போட்டுடலாம். சூப்பரா இருக்குங்க. இந்த ஸ்டைல்ல நீங்க பாயசம் செஞ்சு பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கருப்பு உளுந்து பாத்தீங்கன்னா வடை செய்யறதுக்காக ஊற வச்சு வச்சிருக்கிறேங்க. இதை வந்து நல்லா வந்து நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த பருப்பு வச்சு நம்ம வடை செய்யும் போது அப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணிய வந்து இதுல வடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா தோலெல்லாம் வந்து வந்துருங்க. இப்ப பாருங்க மாவெல்லாம் வந்து அரைச்சு எடுத்துட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உளுந்து வடை செய்ய போறோம். அதுக்கான மாவுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு வடை செய்ய போறோம். அதுக்கான மாவுங்க. இப்ப இந்த மாவெல்லாம் போட்டு நம்ம பெசஞ்சு எப்படி பெசைறோம்னு சொல்லிட்டு பாக்கலாங்க. இன்னும் நான் உப்பு போட்டு அரைக்கலங்க. அதனால வந்து உப்பு போட்டுக்கிறேன். உப்பு வந்து இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேங்க. டேஸ்ட் எதுவுமே பார்க்காம தாங்க நம்ம செய்யணும். ஏன்னா வந்து சாமி கும்பிட போறோம்ல அதனால. இப்போ வந்து உளுந்து வடைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சமா வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்ததா வந்து கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுலயே வந்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. அவ்வளவுதாங்க. இப்போ வாங்க இந்த பருப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பருப்பு வடை செய்ய போறோம்ல அதுக்கு வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். நிறைய வெங்காயம் போட்டா நல்லா இருக்குங்க. அதனால கொஞ்சம் அதிகமாவே வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததா வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதினா சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால வந்து புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதிகமாவே சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. இஞ்சியும் பூண்டும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போதே வந்து போட்டு அரைச்சாச்சு. இதெல்லாம் தாங்க போட போறோம். போட்டு இதெல்லாம் வந்து நல்லா நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பருப்பு அரைச்சு வச்சிருக்கிறோம்ல அந்த பருப்போட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்குங்க இந்த வடை சாப்பிடுறதுக்கு. நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கும். எண்ணெய் குடிக்கணும். எண்ணெய் சேர்த்து
இன்னைக்கு வந்து வீடியோ எடுத்தது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா குட்டீஸ் தாங்க எடுத்துக்கிறாங்க. எந்த அளவுக்கு வீடியோ எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் இன்னும் பார்க்கல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கப்பா. வடைய வந்து நல்லா மாவு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். ரொம்ப நைஸா அரைச்சிட்டாலும் வந்து நல்லா இருக்காதுங்க. கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம அரைச்சு கொஞ்சம் மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான்ப்பா. மசாலா வந்து மசாலா வடை வந்து ரெடிங்க. பருப்பு வடை. நம்ம உருண்டை பிடிச்சோம்னா இந்த பக்குவத்துக்கு இருக்கணுங்க. தட்டினாலையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வடை வந்து நல்லா தட்டி ஷேப்பா வர வந்து நல்லா இருக்கும். இன்னொரு வாட்டி வந்து நல்லா பெசரிக்கணும். அவ்வளவுதான்ப்பா. இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த இந்த உளுந்து வடை இருக்குல்ல, இதையும் வந்து ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். உளுந்து வடை பாத்தீங்கன்னா நம்ம கருப்பு உளுந்து போட்டு செஞ்சிருக்கிறோம் அப்படின்றதுனால ரொம்பனா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வந்து பெசஞ்சு எடுத்தோம் அப்படின்னா மாவு வந்து ரெடி. மாவு பாக்குறதுக்கு கொஞ்சமா இருக்குங்க. இதுவே பாத்தீங்கன்னா 1/2 கிலோ மாவு வாழைக்காய் பாருங்க பறிச்சு எடுத்துன்னு வந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா வந்து வாழைக்காய் வந்திருக்கு. இத வச்சு நம்ம பொரியல் செய்யலாங்க. பாயசத்துக்கு பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு வந்து இன்னும் வெந்துகிட்டே இருக்குங்க. இப்ப அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா வந்து வாழைக்காய் பறிச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த வாழைக்காவை நான் கட் பண்ணிட்டே இருக்கேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைக்கானாலே ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுவும் நம்ம தோட்டத்துல வந்து வளர்ந்ததுன்னா ரொம்ப ஸ்பெஷலுங்க. அவ்வளவுதான்ப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காவை வந்து தோல் சீவணுங்க. தோல் சீவிட்டு தான் பொரியல் செய்யணும்ல. அதனால தோல் சீவிக்கிறேன். எத்தனை வாழைக்காய் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணி இந்த பானல்ல வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு வாட்டி நம்ம வேக வச்சிடணுங்க. வேக வச்சுட்டு எப்படி பொரியல் செய்யலான்றத பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பச்சை வாசனைலாம் போய் கொஞ்ச நேரம் வந்து வதங்குங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து வாழைக்காய் பாத்தீங்கன்னா வெந்துட்டு இருக்கு. இது போட்டுக்கலாம். இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் போட்டுடுறேன். வாழைக்காய் பாத்தீங்கன்னா வெந்தாச்சுங்க. வெந்த வாழைக்காவை அப்படியே எடுத்து இந்த மசாலாவோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க செய்யறது. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க. எல்லா வாழைக்காயும் பாத்தீங்கன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சுங்க. 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. இத வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வறுக்கணும். எண்ணெய் போட்டு வறுத்துக்கலாங்க. அது இல்லையமா வச்சுட்டு பிரிச்சுதே எடுக்கலாம். கொஞ்சமா வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமா சேர்த்தா போதும். இந்த ஜவ்வரிசி வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரியுது பாருங்க. நல்லா பொரிஞ்சாதான் வந்து நல்லா இருக்குங்க. சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா வறுக்கணும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பும் வந்து இதுலயே சேர்த்துடலாம். அங்க முந்திரி பருப்பு பாத்தீங்கன்னா இங்க இருக்குங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம உடைச்சு சேர்த்துக்கலாம். சேர்க்கறதா இருந்தா சேர்க்கலாம். டைம் இல்லைன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம்பா. நல்லா இருக்குங்க இந்த பாயாசம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா வறுக்குங்க. வறுத்து நம்ம பாயசம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பால் வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு பால் வந்து வாங்கி வந்து வச்சாச்சுங்க. பாலும் நம்ம நல்லா காய வைக்க போறோம். நல்லா பொன்னிறமா வந்து வறுத்துங்க. கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அவ்வளவுதான்ப்பா. இந்த அளவுக்கு வந்து வறுத்தா போதுங்க. இதை எடுத்துடலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம தேங்காவும் பருப்பும் போட்டு நல்லா வேக வச்சு வச்சிருக்கோங்க. இதுல வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் பாலுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1/2 லிட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பால் ஊத்தி நம்ம பாயசம் செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க.
1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து ஊத்திருக்கேன் இதுல. இன்னொரு 1/2 லிட்டரும் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே சேர்த்துக்கிறேன். மிக்ஸிங்க. கீழே அள்ளி கொட்டி அடி. இன்னொரு 1/2 லிட்டரும் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே சேர்த்துட்டேங்க. மொத்தம் 1 லிட்டர் பாலு, 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாயசம் வந்து கொஞ்சம் அதிகமா தாங்க செய்ய போறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பால் நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஜவ்வரிசியும் சேமியாவும் போட போறோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடாய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா நம்ம அப்பளம் வந்து பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வடை செஞ்சுக்கலாம். அப்பளம் போட்டுக்கலாங்க. அப்பளம் வந்து பாத்தீங்கன்னா 2 கட்டு அளவுக்கு 2 அப்பளம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. குட்டீஸ் எல்லாம் இருக்காங்கங்க. அதனால வந்து அப்பளம் பத்தாது. அதனால வந்து 2 கட்டு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்பளம் எண்ணெய் சூடாயிடுச்சுன்ட்டு பார்க்கலாம். போட்டேன். பால் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சாதான் வந்து பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா இருக்கும். நீங்க கொதிக்க வச்சுட்டு ஊத்துறதா இருந்தாலும் சரிங்க. நான் வந்து இதுலயே வந்து ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இப்ப வாங்க ஒரு ஒரு அப்பளமா வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அப்பளம் போட்டு பார்க்கலாம். பொரியுதா என்னன்னு சொல்லி. எண்ணெய் இன்னும் காயலங்க. எண்ணெய் நல்லா காஞ்சாதான் வந்து நல்லா பெருசா வந்து வரும் அப்பளம். இது சின்ன அடுப்பு. ரொம்ப வந்து கம்மியா தாங்க எரியும். இப்போ வந்து சேமியா போட்டுக்கலாங்க. இந்த சேமியால வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்குங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை இருக்கு, ஏலக்காய் இருக்கு, முந்திரி இருக்கு. இது எல்லாமே இருக்குங்க. இத வந்து அப்படியே போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்பா. அடுத்ததா நம்ம வறுத்து வச்சுக்கிற ஜவ்வரிசி இருக்கு. ஜவ்வரிசியும் முந்திரியும் நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல. இதையும் வந்து பாத்தீங்கன்னா இதையும் வந்து சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இதுலயே வந்து நம்ம இது கொஞ்சம் சர்க்கரையும் போட போறோம். இப்போ வந்து சர்க்கரையும் வந்து பாத்தீங்கன்னா போட்டுடுறேன். சர்க்கரை வந்து அம்மா எடுத்து வச்சுட்டு போனாங்கங்க எவ்வளவுன்னு சொல்லி. அத வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போட்டுடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க சேர்த்துக்கலாம். போதுமா? அவ்வளவுதான்ப்பா. இதெல்லாம் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்துச்சுன்னா சூப்பரான பாயசம் வந்து ரெடி. இப்ப வாங்க அப்படியே 2 2 அப்பளமா வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதான்டா அதான்டா. எடுத்து போயிரு. அப்பளம் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சாமி சாமி இன்னைக்குதான் சாப்பிடணும். இப்போ வந்து இதுல வந்து பாயாசத்துக்கு வந்து கொஞ்சமா வந்து சுக்கு சோம்பு வந்து அரைச்சு வச்சிருந்தாங்க. கொஞ்சமா வந்து போட்டுக்கலாம். ரொம்ப போட வேண்டாங்க. கொஞ்சமா போட்டா போதும். அவ்வளவுதான்ப்பா. சூப்பரா வந்து பாயசம் நல்லா கொதிச்சுச்சுன்னா பாயசம் வந்து ரெடி. இப்போ உளுந்து வடை பாத்தீங்கன்னா 2 அரிசில வந்து போட்டு எடுத்துட்டாங்க. இப்ப லாஸ்டா வந்து ஒரு அரிசில வந்து போட்டுக்குவேன். சூப்பரா இருக்குங்க. இந்த போல வந்து கருப்பு உளுந்து வச்சு உளுந்து வடை வந்து செஞ்சு பாருங்க. மாவு எடுத்துட்டு இது போல வந்து ஹோல்ஸ் போட்டு போட்டுக்கோங்க. கையில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நனைச்சிட்டு இது போல வந்து ரவுண்ட் பண்ணிட்டு இது போல வந்து ஹோல்ஸ் போட்டீங்கன்னா சூப்பரா வந்து வருங்க. பாருங்க அழகா வந்துருக்குது. இதை வந்து அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த உளுந்து வடைனா ரொம்ப பிடிக்குங்க. அடுத்ததான் நம்ம பருப்பு வடையும் போடணுங்க. இந்த வடை வந்து லாஸ்ட் அரிசில வந்து எடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம பருப்பு வடை போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சமையல் வந்து முடிஞ்சாச்சு. என்ன காட்டுங்க ஏங்க அவ்வளவுதான் லாஸ்ட் வடை போட்டு போறேன்.
வடைய வந்து நல்லா திருப்பிக்கலாங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அப்படியே வந்து இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்குங்க இந்த உளுந்து வடை. கண்டிப்பா வந்து ரெசிபி வந்து சமையல் செய் யூடியூப் சேனல்ல இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கப்பா. நல்லா மொறு மொறுன்னு உளுந்து வடை வந்து ரெடி. லாஸ்ட் ரெஸ்ட்லங்க இத போட்டு எடுத்துட்டு அப்படியே பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா, பருப்பு வடை பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் அரைச்சு வச்சுட்டேன். இத வந்து பாத்தீங்கன்னா, நல்லா நான் உருண்டை புடிச்சு வச்சுக்கிறேங்க. உருண்டை புடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து டக்கு டக்குன்னு தட்டி போட கொஞ்சம் சுலபமா இருக்கும். பாயசம் பாருங்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா, பாயசமும் ரெடிங்க. ஜவ்வரிசி, சேமியா, பால் பாயாசங்க. இதுலயே வந்து பருப்பு, கடலை பருப்பு போட்டிருக்கு, தேங்காய் போட்டிருக்கு. ரொம்ப அருமையா வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா உளுந்து வடை பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான்ப்பா. லாஸ்ட் கேஸ்ல வந்து போட்டு எடுத்துட்டேன். இதை எடுத்துட்டு நம்ம கப்புன்னு தான் இருக்கலாம்டா சாமி. அவ்வளவுதான்ப்பா. உளுத்தம் பருப்பு வடை. இப்போ பருப்பு வடை வந்து தட்டிக்கலாங்க. நல்லா வந்து உள்ள கொஞ்சம் சைலண்டா இருங்கப்பா. குட்டி தாங்க முடியலப்பா. நல்லா வந்து நல்லா மெலிசா வந்து தட்டிக்கலாங்க. மெலிசா தட்டினாதான் நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. பாருங்க இந்த அளவுக்கு வந்து தட்டிட்டேன். இதை வந்து அப்படியே நம்ம எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 6ல இருந்து ஒரு 2 வடை போடலாங்க. சவுண்ட் தாங்க முடியலப்பா. கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து இந்த அளவுக்கு வந்து கலர் வந்து வரணுங்க. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கலர் வந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அப்படியே நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கலர் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாங்க. வடை வந்து ரெடி. இப்போ வந்து இதே போல பாத்தீங்கன்னா, நம்ம 1 கிலோ அளவுக்கு மாவு 1 1/2 கிலோ மாவுங்க இது. பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்தோம் சூப்பரான மசால் வடை, பருப்பு வடை வந்து ரெடி ஆயிரும். கடலை பருப்பு வடை ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சமையல் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டாங்க. என்னென்ன சமையல் சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இன்னொரு டைம் வந்து பார்க்கலாம். பாருங்க நல்லா சுட சுட வந்து வடிச்சு சாதம் வந்து வடிச்சு சாதம் இருக்கு. அடுத்ததா வந்து சாம்பாருங்க இது. இது வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், அடுத்ததா வந்து மாங்காய், பீன்ஸ், அவரைக்காய்லாம் போட்டு சூப்பரா வந்து சாம்பார் வந்து செஞ்சாச்சுங்க. ரொம்ப அருமையா இருக்கும் இந்த சாம்பார். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து வாழைக்காய், உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுக்குதுங்க. பட்டாணி, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பொரியல் செஞ்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா வடை செஞ்சாச்சு. கடலைப்பருப்பு வடை. இது வந்து சூப்பரா இருக்கு பாருங்க பாயாசம். இந்த பாயாசத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்குதுன்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. அடுத்ததா வந்து வாழைக்காய் பொரியல் செஞ்சு வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உளுந்து வடைங்க. அடுத்ததா வந்து பீன்ஸ் பொரியல் செஞ்சு வச்சிருக்கு. அப்பளம் இருக்குங்க. அப்பளம் வந்து 4 கவர்ல வந்து கட்டி வச்சாச்சு. கவர் வந்து சின்ன கவரா தாங்க இருக்கு. அதனால வந்து 4 கவர்ல வந்து கட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து சாமி கும்பிடுறதுக்கு இதெல்லாம் தாங்க. தீபாவளி ஸ்பெஷல் நோன்பு எடுக்க போறோங்க நம்ம. இது இல்லாம அதிரசமும் வச்சு சாமி கும்பிடணுங்க. அதிரசம் செய்யற வீடியோ பார்த்திருப்பீங்க. லைக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. இப்ப இந்த சமையல் எல்லாம் வச்சு நம்ம அதிரசம் எல்லாம் வச்சு எப்படி சாமி கும்பிட போறோம் அப்படின்றத அடுத்து வர வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய். அடுத்த வீடியோ பாருங்க.